Hi dear students and parents, welcome back to our YouTube channel. Tamil Nadu selection government quota ஆகட்டும் and management quota ஆகும் private medical colleges ஆகட்டும் admission பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட மார்க்குக்கு எந்த காலேஜ் எல்லாம் சீட்டு கிடைக்கும் ஃபர்தரா நம்ம என்ன பண்ணலாம்ங்கறதை யோசிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைம் private medical collegesல இருக்கக்கூடிய government quota and management quotaக்கான rank range என்ன, government quota and management quotaக்கான seats எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் இந்த காலேஜெல்லாம் சீட்டு கிடைச்சா ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க வேண்டிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இது ஒரு பெரம்பலூரில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா எப்போ இயர் ஆஃப் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிருக்குன்னா 2023 எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். டோட்டலாக பார்த்திங்கன்னா 150 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு பார்த்திங்கன்னா 70 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 5.5 லட்சம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அதை தாண்டி கண்டிப்பாக அதர் ஃபீஸஸும் உண்டு. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 42 சீட்டு கொடுத்துருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 16.5 லட்சம். அதை தாண்டி அதர் ஃபீஸஸ் கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு 20 லட்சத்துக்கு வர நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மைனாரிட்டி சீட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 சீட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுங்கிறதுனால ஸோ அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 16.5 லட்சம். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸே தான் சேம். இதுவும் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிக்கும் இங்கே கலெக்ட் பண்ணுறாங்க. என்ஆர்ஐ கோட்டா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 23 சீட் கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு நீங்கள் 30 லட்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி கண்டிப்பாக அதர் ஃபீஸும் உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா ரேங்க்கும் சரி ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வர க்ளோஸ் ஆகிருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் பிரிச்சிருக்காங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஓசி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா இது உங்கள் நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு ரேங்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பொறுத்தவரை நமக்கு டிஎன்ஏவோட ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ஸோ அதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓசி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் ப்ரீவியஸ் இயரில் 98,520 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 6,178 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக ஓசிக்கு பார்த்திங்கன்னா 3 சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பிசி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 10,63,060 முடிஞ்சிருக்கு. ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 6,773 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக 37 சீட் வந்து பிசிக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஸோ எம்பிசி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1,17,227 ஆல் இண்டியா ரேங்க் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 7,583 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 2,39,009 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 14,714 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்கு 10 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்சிஏ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் 285 லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 34,881 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 18,944 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 சீட் கொடுத்துருக்காங்க. தென் எஸ்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் 114 க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 4,16,435 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 20,855 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் சொன்னேன். ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் எதுவரை க்ளோஸ் ஆகிருக்குன்னா 2,86,668 முடிஞ்சிருக்கு. ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 5,122 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 42 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கணும்னு இருக்கக்கூடிய ஆஸ்பரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.